Praise the Lord. Hallelujah. தெரியும் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, டைம் ஆகிட்டுது. நம்ம இருந்தாலும் கர்த்தரோட வார்த்தை நம்மளை தேற்றும். எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல இருக்கிறது அவருடைய சித்தத்தினால தான் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். நம்மளா விருப்பப்படலை, கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார், அநேகரை அழைத்திருக்கிறார். நிறைய ஜனங்க வெளியே இருந்தாலும் நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அவர் வார்த்தையினால் நம்மளை நிரப்புவார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? நம்ம இருதயத்தில் அவருடைய வார்த்தை நிரம்பணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு விடுதலை நம்மளுக்கு கிடைக்கும். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த சாயங்கால வேலைக்காக நன்றி. எங்களோடு கூட பேசுவீர் என்று விசுவாசித்து நாங்கள் காத்திருக்கிறோம். திறந்த மனதோடு நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. ஆவியானவர் நீர் எங்களை நிரப்பி அனுப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். முது வார்த்தையினால் நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு 2 கொஸ்டினோடு ஆரம்பிக்கலான்னு நான் நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு கிட்ஸுக்கு, சில்ட்ரனுக்கு சொல்லட்டும். பெரியவங்க தெரிஞ்சால் அமைதியாக இருங்க. ஃபஸ்ட்டு கிட்ஸுக்கு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் பெரியவங்க தெரிஞ்சால் பெரியவங்க சொல்லலாம். ரெடியாக இருக்கீங்களா? என்ன கிட்ஸ் ரெடியாக இருக்கீங்களா? கிட்ஸ், ஆர் யூ ரெடி? ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் ஒன் கொஸ்டின். எஸ், ஓகே. டோட்டலாக தமிழில் கேட்கணுமா இங்கிலீஷில் கேட்கணுமா தெரியல. சரி, தமிழில் சொல்கிறேன், அப்புறம் இங்கிலீஷில் சொல்கிறேன். மதி, நீனும் கிட்டு தான், நீ சொல்லலாம். மதி ரெடியாக இருக்கிறான். டோட்டலாக இன் ஓல்டு டெஸ்ட்மெண்ட் how many Mosaic laws are there? பழைய ஏற்பாட்டில் மோசேயினோட நியாய பிரமாணங்கள் எத்தனை? 10? என்ன ரொம்ப சுருக்கிட்டீங்க 10ன்னு? 10 commandments. Very good, thank you. But total, how much is the total laws by Moses in the Old Testament? சரி, இப்போ பெரியவங்களுக்கு வந்துடும். கிஃப்ட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு தான் கொண்டு வந்தால் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாம் பிள்ளைங்க தானே. டோட்டலாக நியாயப்பிரமாணம் எத்தனை பழைய ஏற்பாட்டில்? மொபைலில் பார்க்கக்கூடாது. 613 கட்டளைகள் இருக்குது. என்னக்கா எல்லாத்துக்கும் நீங்களே ஆன்சர் பண்ணிட்டா எப்படி? 613. அக்காவுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுத்துடலாம். 613. அக்கா என்னங்க கிஃப்ட் வாங்கிக்கோங்க, சாக்லேட்டு தான். 613. சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் கிட்ஸுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், how many prophetic books are there in the entire Bible? இது யார் வேணாலும் சொல்லலாம். எத்தனை தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருக்கிறது? இப்போ பார்க்கக்கூடாது, அதில் எழுதியிருக்காது. அதில் எத்தனை prophetic books are there? 7. ஐயா, வெரி குட். 17. சும்மா ஃப்ளூக்கில் சொன்னீங்களா அல்லது 17? வெரி குட். ஐயாவுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுத்தேன். டைம் ஆகிட்டங்கனால ஐயாவுக்கு பலத்தை. ஐயா என்னங்க, உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறதுனால 2 சாக்லேட். என்ன புக்கெல்லாம் ஐயா? எத்தனை மேஜர் ப்ராஃபிட்ஸ்? என்ன ஐயா ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 22வது அதிகாரம். நியாயஸ்தாத்ரி ஒருவன் இயேசுவினிடத்தில் ஒரு கேள்வியை அவரை சோதிக்கும்படி ஒரு கேள்வியை கேட்கிறான். மத்தேயு 22 35 39 வரை, 40 வரை. அவர்களில் மத்தேயு 22 35 எல்லாரும். போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமான என்று இயேசுவினிடத்தில் நியாயசாஸ்திரி ஒருவன் கேட்கிறான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாய் பிறந்த பிரதான கட்டளை. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்.
அப்போ நியாயப்பிரமாணம் என்னெல்லாம் மோசே கொண்டு வந்த நியாயப்பிரமாணம் 613 இருந்தாலும் எல்லா நியாயப்பிரமாணமும் எத்தனை தீர்க்க தரிசனங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் இயேசு பிரதான கற்பனைன்னு சொல்லி 2 சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒன்று, உன் முழு இருதயம், முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் முழு மனதோடும். நீங்க மார்க்லையும் லூக்லையும் வாசிச்சீங்கன்னா முழு பலத்தோடுன்னு இருக்கும். இங்க முழு பலம் இல்லை. முழு பலத்தோடு யார் இடத்துல அன்பு கூற வேண்டும்? தேவனாகிய கர்த்தரிடத்தில். இதுக்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல எல்லார் இடத்திலும் அன்பு கூற வேண்டும். இன்றைக்கு நாம் இதை தான் இந்த இயேசு இந்த பிரதான சுருக்கி சொல்ல வேண்டிய பிரதான கற்பனை, நியாயப்பிரமாணங்கள் நிறைய இருந்தாலும் தீர்க்க தரிசனங்கள் நிறைய இருந்தாலும் இயேசு இதை 2ஆக சொல்வதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. அதுக்கு நம்ம பழைய ஏற்பாட்டுக்கு போகணும். பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் இயேசு எதற்காக இதை சொன்னார் என்பதை வேதத்தின் வெளிச்சத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம், இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்னன்னா ஆதியாகமம் 3:9, 8-9 எடுத்து வாசிங்களேன். ஜெனிசிஸ். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இது ஃபர்ஸ்ட் கேள்வி. தேவன் தோட்டத்திலே உலாவி கொண்டு இருக்கிறார். ஆதாமோடு கூட பேசும்படி, ஆதாமோடு கூட ஒரு ரிலேஷன்ஷிப் கொள்ளும்படி ஆதாமையும் ஏவாளையும் தேடி வருகிறார். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சந்நிதிக்கு விலகி ஒளித்துக் கொள்கிறார்கள். அப்பொழுது தேவன் ஆதாமும் ஏவாளும் கேட்கிற ஒரு கேள்வி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அதில் டுடே கேன் யூ புட் டுடேஸ் இன்னைக்கு டாபிக் வந்து திஸ் இஸ் தி டைட்டில் ஆஃப் டுடேஸ் மெசேஜ், வேர் ஆர் யூ? இப்போ ஆதாம்னு போட்டு வாசிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த ஆதாமுக்கு பதில் நீங்கள் உங்கள் பேரை நீங்கள் போட்டுக்கலாம், அல்லது நம்ம சர்ச் நேமை நம்ம போட்டுக்கலாம். சர்ச் வேர் ஆர் யூ, ஏஆர்சி வேர் ஆர் யூ. ஆர் நீங்கள் உங்கள் சொந்த பேரை வந்து போட்டுக்கலாம். ஷங்கர் வேர் ஆர் யூ, பாஸ்டர் வேர் ஆர் யூ, இம்மானுவல் வேர் ஆர் யூ. அதுதான் இன்னைக்கு தலைப்பு. இரண்டாவது தேவன் வந்து கேட்கிற ஒரு கேள்வி, அதே ஆதியாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்களேன். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். இரண்டாவது ஒரு கேள்வி கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் கேட்கிறாரு. யாரை பார்த்து கேட்கிறாரு இந்த கேள்வி? காயினை பார்த்து கேட்கிறார். உன் சகோதரனாகிய வேர் இஸ் யுவர் பிரதர்? இந்த 2 கேள்விதான் இந்த ஹோல் பைபிளுக்கே ஒரு பெரிய திறவுகோல். ஆடம் வேர் ஆர் யூ? இரண்டாவது கேள்வி ஆபேல், காயின் உன் சகோதரன் எங்கே? இந்த 2 கேள்வியில தான் பைபிளே தொடங்குது. தி என்டையர், இஃப் யூ ரீட் எவ்ரிதிங், தி என்டையர் Bible is been orchestrated or revolve around these 2 questions. இந்த 2 கேள்விகளை சுத்தியே தான் என்டையர் பைபிள், ரைட் ஃப்ரம் ஜெனிசிஸ்ல இருந்து ஆதியாகமம் இந்த வெளிப்படுத்துதல் வரை இந்த 2 கேள்வி சுத்தி தான் எல்லா காரியங்களும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. That is why also Jesus is telling, நிறைய கற்பனைகள் இருந்தாலும் பிரதான கற்பனை என்னது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இரு. ஆதாம் இழந்தது என்ன தெரியுமா? ஆதாமை படைத்த பிறகு ஆதாமுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. நீ ஆளுகை செய், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ ஆண்டு கொள்ளுவாய், நீ பழுகி பெருகுவாய், நிறைய காரியங்களை கொடுக்கிறார். எப்பொழுது ஆதாமும் ஏவாளும் தவறு செய்கிறார்களோ, கர்த்தருடைய கட்டளையை மீறுகிறார்களோ, அவர்கள் இழந்தது ஆசீர்வாதத்தை அல்ல, அவர்கள் இழந்தது ஆளுகையே அல்ல, அவர்கள் இழந்தது ஒன்றே தான். என்ன தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய சந்நிதியை இழந்து விட்டார்கள், தேவனோடு உள்ள உறவை இழந்து விட்டார்கள். They lost their relationship. Today
The same question is coming to you and me. இன்றைக்கு அதே கேள்வி உங்களுக்கும் எனக்கும், இது எனக்கு முதல்ல வந்தது. சங்கர், வேர் ஆர் யூ டுடே? ரிச்சிக்கப்பட்ட போது அங்கிள் சொன்னாங்கல்ல, ரிச்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம எப்படி இருந்திருப்போம்? நம்ம இருந்த வைராக்கியம் எங்கே? எவ்வளோ டைம் வேதத்தில் வாசிக்கிட்டே இருப்போம்? எவ்வளோ டைம் நீங்க ப்ரேயர் பண்ணீங்க? இன்றைக்கு நீங்க எங்க இருக்கிறீங்க? வேர் ஆர் யூ? காட் இஸ் சோ கன்சர்ன். கர்த்தர், நம்மளுடைய ஊழியம் எவ்வளவு பெருசு இருக்கு, நம்ம சபையில் எத்தனை பேர் இருக்கிறோம், நான் என்ன ஊழியம் பண்றேன், நான் என்ன வேலை பார்க்குறேன், நான் எத்தனை பேருக்கு சுவிசேஷன் சொன்னேன், அதெல்லாம் வேணும், செகண்டரி. மோர் தென் தட், காட் இஸ் சோ கன்சர்ன்ட் அபவுட் யாரு? வேர் ஆர் யூ? வேர் ஆர் யூ டுடே? சர்ச், வேர் ஆர் யூ டுடே? இந்த ரெண்டு கொஸ்டினை தான் நம்ம இன்னைக்கு குயிக்காக நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை அட்ரஸ் பண்ணாலே ரெண்டாவது கொஸ்டின் தானாக ஆன்சர் கிடைத்து விடும். மனிதன் இழந்தது ஆசீர்வாதத்தை அல்ல, ஆளுகை அல்ல, அதோடு கூட சேர்ந்து பிரதானமாக அவன் இழந்தது தேவன் சந்நிதியை இழந்து விட்டான், தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து விட்டான். அந்த சந்நிதியில் முகமுகமாய் அவன் பேசுவான் தேவனோடு, அவன் தேவனோடு நிறைய காரியங்களை பிரைஸ் பண்ணுவான். he worship, he praises God. அதை இழந்துட்டான், தேவனுடைய சந்நிதியை இழந்து விட்டான் ஆதாம். I don't know how many of you here in this room, நீங்க எத்தனை பேர், நீங்க நம்ம சபை, where are we today? how close are we? சரி, இப்பொழுது அந்த பிரதான கற்பனைக்கு வந்துரும். முதலாவது பிரதான கற்பனை என்ன? உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். எப்படி கூறலாம்? எப்படி முழு மனதோடு அன்பு கூற முடியும்? சொல்லுங்க பாப்போம், சும்மா சொல்லுங்க. முழு ஆத்மாவோடு எப்படி அன்பு கூற முடியும்? இது பிரதான கற்பனைன்னு போட்டிருக்கு. இஸ் there is any way that we can love our God with whole heart, whole mind, whole soul? எப்படி நாம் தேவனிடத்தில் அன்பு கூற முடியும்? எப்படி? 1 யோவான் 4வது அதிகாரம் இதற்கான பதில். 1 யோவான் 4வது அதிகாரம் 7வது வசனம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். 1 யோவான் 4:7. வாசிங்க சிஸ்டர். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அப்போ நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறணும்னா அவரை என்ன பண்ணியிருக்கணும்? அவரை அறிந்திருக்க வேண்டும். நிறைய பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, அப்படி தானே? என்ன சிரிக்கீங்க? லவ் பண்ணலையா? லவ் பண்ணி யாரெல்லாம் கல்யாணம் பண்ணா? அங்கிளா? அப்படியா அங்கிள்? எனக்கு தெரியாத, நான் கட்டாயத்தின் பேரில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு நினச்சேன். அத்தை பையன், அத்தை பொண்ணு அப்படின்னு நினச்சேன். லவ் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் உண்மையிலே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த லவ் பண்ணும் போது அந்த பீரியட் எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்களேன், வெக்கப்படாமல் சொல்லுங்க. அந்த கஷ்டத்தையே ஞாபகப்படுத்துற அப்படின்னா அப்படி சொல்றாங்க சீரியஸா. அங்கிள் அதே மாதிரி லவ் இப்பவும் வச்சிருக்கீங்களா ஆன்ட்டி மேல? அங்கிள் வெக்கப்பட்டாங்க, வேண்டாம் விட்டுறலாம். பிரபாண்ணா, நீங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்க, நல்லா தெரியும். லவ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் பொதுவா சொல்லுங்களேன்? அந்த பொண்ணை பத்தி எல்லா டீட்டெயிலும் நம்மளுக்கு தெரியணும், அப்படிதானே? ஒரு பொண்ணா இருந்தா அந்த ஆணை, கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். அன்புள்ளவன் எவனும் தேவனால் பிறந்து அவரை அறியாமல் அவரிடத்தில் அன்பு செலுத்துவது கூடாத காரியம். அவர் அறிஞ்சிருக்கிறீங்களா? எந்த அளவுக்கு அவர் எப்படி அறிய முடியும்? இதற்கு ஒரு 3 எடுத்துக்காட்டை சொல்லிவிட்டு நாம் முதல் கேள்விக்கு அட்ரஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, ஆடம் வேர் ஆர் யூ? அதுல உங்க பேர் போட்டுக்கணும், வேர் ஆர் யூ. அல்லது ஃபர்ஸ்ட் கட்டளையை நம்ம பார்க்க போறோம், பிரதான கற்பனையை நம்ம பார்க்க போறோம். என்ன? உன் தேவனிடத்தில், கர்த்தராகிய தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும்,
முழு ஆத்மோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். 1 சாமுவேல் 3வது அதிகாரம். இங்க பழைய ஏற்பாட்டில் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். அண்ணாளுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை. அவ கர்த்தரிடத்துல மன்றாடி சாமுவேலை பெற்றுக்கொள்கிறாள். அவன் பிறக்கிறதுக்கு முன்னுக்கூட்டியே தீர்மானம் ஆயிட்டது, அவன் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவன் தான், இவன் கர்த்தருடைய சமூகத்தில் தான் அவன் வளருவான் அப்படின்னு சிறு வயதிலிருந்து பால் மறந்ததிலிருந்தே சாமுவேல் ஆலயத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறான். ஆலயத்தின் பணிவிடை காரியங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறான். அந்த காலத்தில் சாமுவேல் கூட யாரெல்லாம் இருக்கிறா? ஏலி என்ற ஒருத்தன் இருக்கிறான். ஏலிக்கு யார்? 2 பிள்ளைங்க. யாரெல்லாம்? ஓப்னியும் பினகாசும். ஓப்னி பினகாசை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே, நான் நிறைய சொல்ல விரும்பலை. என்னெல்லாம் அக்கிரமம் பண்ண முடியுமோ ஆலயத்தின் வாசலிலே அவர்கள் செய்து கொண்டு இருந்தார்கள். ஏலி பண்ண தப்பு என்ன? அவன் பிரதான ஆசாரி. அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? தான் பிள்ளைங்களை கண்டிக்க வேண்டிய விதத்தில் கண்டிக்கலை. ஓப்னி பினகாஸ் ஆலயத்தின் வாசலில் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் வளர்ந்த சாமுவேல் எப்படி இருந்தான் தெரியுமா? சணலேபோத்தை தரித்தவனாய் தினமும் தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்து கொண்டு அவன் ஃபோக்கஸ் அவன் மாற்றவே இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் வார்த்தை அபூர்வமாக இருந்தது, பிரதிச்சயமான ஒரு வெளிப்பாடு ஒன்றும் இல்லை. 3வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்களேன். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு வெளிப்படவில்லை. இன்னைக்கு நீங்க நிறைய மினிஸ்ட்ரி பண்ணலாம், இன்னைக்கு நான் ப்ரீச் பண்ணலாம், நீங்க வர்ஷிப் பண்ணலாம், அல்லது நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு மினிஸ்ட்ரியில் இன்வால்வ் ஆகியிருக்கலாம். கர்த்தருக்கு பணிவிடை செய்தா கூட இன்னும் கர்த்தரை அறியாமல் இருக்க முடியும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. சாமுவேல் தேவ ஆலயத்திலே தான் இருக்கிறான், எல்லா பணிவிடையும் செய்கிறான். ஆனால் இன்னும் சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படாதிருந்தது. கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்தபோது கர்த்தர் ஒரு நாள் இரவில் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிறார். எத்தனை டைம் கூப்பிடுறாரு? ஒரு டைம் கூப்பிடுறாரு. இவன் ஓடி போய் யாரை போய் பார்க்கறான்? ஏலியை போய் பார்க்கறான். அப்ப ஏலி சொல்றாரு, இல்ல நீ போய் படுத்துக்கோ. 2வது டைம் கர்த்தர் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிறார். அப்ப அவன் என்ன பண்றான்? திருப்பியும் ஏலி இடத்துக்கு போறான். ஏலிக்கு என்ன ஆயிட்டு? டவுட்டு வந்துட்டு, இது கர்த்தர் தான் சொல்றாரு. ஆனா சாமுவேலுக்கு அந்த சத்தம் கர்த்தர் தான் கூப்பிடுகிறார் என்று அவனுக்கு என்ன செய்யல? தெரியல. இன்றைக்கு நம்ம நிறைய காரியங்களில் ஈடுபட்டிருக்கலாம். நீங்க நல்ல வேலையில் இருக்கலாம், கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வச்சிருக்கலாம், என்னைய ஆசீர்வச்சிருக்கலாம், குடும்பத்தை ஆசீர்வச்சிருக்கலாம், நான் ப்ரீச் பண்ணலாம், நிறைய நீங்க ப்ரீச் பண்ணலாம், நீங்க என்ன மினிஸ்ட்ரி வேணாலும் செய்யலாம். ஆனா அப்படி பண்ணினாலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கூடாதபடி நாம் இன்னும் கர்த்தரை அறியாது இருக்கிறோம். சபையா கூட இருக்கலாம், இன்னும் கர்த்தரை அறியவில்லை. கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் தம்மை வெளிப்படுத்தாது இருந்தார் சாமுவேலுக்கு. ஏலி சொல்றான், நீ போய் படுத்துக்கோ, நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னா என்ன பண்ணு? சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அப்போ சாமுவேல் திருப்பி கர்த்தர் நேரடியா நின்று ஒரு வார்த்தை, தன்னுடைய இருதயத்தில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் சாமுவேலுக்கு அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்? ஏலி குடும்பத்தை நான் முதலும் முடிவுமா இருக்க போறேன், நான் அவங்களுக்கு சாபத்தை வர வைக்க போறேன். ஏன்னா ஏலி தன் பிள்ளைங்க பண்ணின தவறை கண்டிக்காமல் விட்டு விட்டான், அதனால் ஏலியின் குடும்பத்தை நான் சபிக்க போகிறேன் அப்படின்னு. அப்படியே நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா நேரம் இல்லை, கர்த்தரை அறிய வேண்டிய விதத்தில் நாம் அறிய வேண்டும். அப்படியே 18வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல், ஏலிக்கு ஒண்ணுமே அவன் மறைக்கல, பயந்தான். கர்த்தர் சாமுவேலுக்கு தரிசனமாக்கி நிறைய காரியங்களை சொல்றாரு, இவன் பயந்தான். ஏலி சொல்றான், பரவாயில்ல நீ என்னனாலும் என்கிட்ட சொல்லு, எனக்கு தெரியும் அவர் கர்த்தர், அவர் முடிவு பண்ணிட்டா அதை மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த வசனம் வருது, வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். சாமுவேல் என்ன பண்றான்? வளர்றான்.
வாசிங்க. கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சேபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்குள்ளும் விளங்கினது. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். First time God is revealing himself to Samuel. கர்த்தர் சாமுவேலை குறித்து சொன்ன காரியங்கள், சாமுவேல் இடத்துல சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. கர்த்தர் சாமுவேலு கூட இருந்தார். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்க தரிசிதான் என்று தான் முதல் பெர்சபா வரைக்கும் இஸ்ரவேலுக்குள்ளே வெளிப்பட்டது. கர்த்தர் தம்மை, கடைசி வசனம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, கர்த்தர் சாமுவேலுக்கு தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார்? தம்முடைய வார்த்தையினால் தம்மை வெளிப்படுத்துகிறார். சாமுவேல் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறான். சாமுவேலை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும். He anoints kings. He is the one who anoints the king. அவன் தான் அபிஷேகம் பண்ணணும். யார? தாவீத. நிறைய எடுத்துக்காட்டு சொல்லிட்டே போகலாம். கர்த்தரை அறிய வேண்டிய விதத்தில் நீங்கள் என்ன அறிஞ்சிருக்கிறீங்களா? கர்த்தர் அல்லது உங்களுக்கு கர்த்தர் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரு? We should read Bible more. நம்ம நிறைய நேரம் கர்த்தருடைய வேதத்தில் நம்ம செலவிடணும். நிறைய நேரம் கர்த்தரோட பாதத்தில் பிஸி தான். நீங்கள், நானும் பிஸி தான், நீங்களும் பிஸி தான், சபையும் பிஸி தான், எல்லாமே பிஸி தான். ஆனால் God is asking one question tonight to us. இன்றைக்கு தேவன் நம்ம மத்தியில் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். என்ன கேள்வி தெரியுமா? Where are you? Adam, where are you? Where are you? எப்பமெல்லாம் நேரம் கிடைக்கோ அப்பமெல்லாம் நீங்க கர்த்தரோட பாதத்தில் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வேதத்தை குறித்து வாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு தம் மனதில் உள்ள காரியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். அவர் வார்த்தையினால தான் வெளிப்படுத்த முடியும், தரிசனங்களால் வெளிப்படுத்த முடியும். ஆனால் நீங்கள் கர்த்தரை அறிய வேண்டிய விதத்தில் அறிஞ்சிருக்கணும். முதலாவது காரியம், கர்த்தரை நாம் அறிய வேண்டிய விதத்தில் அறிந்தால் கர்த்தர் அவருடைய இருதயத்தின் எண்ணத்தை நம்மளுக்கு வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துவார். நாம் அவரிடத்துல முழு இருதயத்தோடும் முழுதோடும் அன்பு கூற முடியும். அவர் அறியாமல் அவரிடத்துல அன்பா இருக்கவே முடியாது. இதுல இருக்கிற அவ்வளவு பேருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும், ஒவ்வொரு சாட்சி இருக்கும். கர்த்தர் என்னை எப்படி உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார், ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டா ஒவ்வொருவருக்கும் ஒரு சாட்சி இருக்கும். ஆனா என்ன நிலைமையில இருந்தோம், இப்போ எப்படி இருக்கும்? வேர் ஆர் யூ டுடே? வேர் ஆர் யூ டுடே? கர்த்தர் வெளிப்படுத்துதல்ல 2வது அதிகாரத்தில் எபேசு பட்டணத்துக்கு சொன்ன ஒரு காரியத்தை வாசித்து நிறைய காரியங்கள் சொல்லலாம். இவனை குறித்து சொல்லலாம், நம்ம மோசையை குறித்து சொல்லலாம். சமயம் இல்லாதனால நான் வேகமாக கடந்து போகிறேன். மோசையை குறித்து சொல்லலாம். மோசையை குறித்து சொல்லும் போது அங்கே பாருங்களேன் குயிக்கா, யாத்ராகமம் 33வது அதிகாரம், யாத்ராகமம் 33. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுகிறது போல கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். போதும். இங்க மோசேக்கு தரிசனமான மலை பேர் என்ன பேரு? சீனாய் மலை. இன்னைக்கு அங்கிள் வாசிச்சாங்கல்ல, மோசே கர்த்தரிடத்துல போயிட்டு வரதுக்குள்ள இங்க என்ன பண்ணிட்டாங்க ஜனங்க? என்ன பண்ணிட்டாங்க? ஒரு கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணிட்டாங்க. எதை வச்சு உண்டு பண்ணாங்க? ஆபரணங்களை வச்சே உண்டு பண்றாங்க. ஆரோன் அதுக்கு சப்போர்ட் பண்றான், ஆபரணங்களை வச்சு உண்டு பண்ணனால. கர்த்தர் சொல்றாரு, இது வணங்கா களத்துள்ள ஜனங்கள், என்ன பண்ணனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மோசே இடத்துல சொல்லுகிறார். மோசே ஜனங்களை கடிந்து கொள்ளுகிறான். ஜனங்க எல்லாரும் மனதில் காயப்பட்டவர்களாக அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓரேபின் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை எல்லாம் கலத்தி விட்டு அவர்கள் நிற்கிறார்கள். மோசே கூடாரத்தை எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கூடாரத்தை போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிடுகிறான். ஆசரிப்பு கூடாரத்தில் போய் தேவனோட தரிசித்து தேவனோடு கூட முகமுகமாய் பேசுகிறான். ஒரு ஃப்ரெண்டு எப்படி இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுவான், ஒரு சிநேகிதன் பேசுகிறது போல மோசே தேவனோடு கூட பேசி கொண்டு இருந்தான். நூனின் குமாரனாகிய யோசுவாவோ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான்.
இன்றைக்கு நம்மளுக்கு ஆசரிப்பு கூடாரம்னு ஒன்று கிடையாது. யார் தான் டெம்பிள்? ஆசரிப்பு கூடாரம் எங்கே தான் இருக்குது? நம்மக்கிட்ட தான் இருக்குது. கர்த்தர் இன்றைக்கும் உங்களோடு முகமுகமாக பேச விரும்புகிறாரு. கர்த்தர் இன்றைக்கும் உங்களோடு சில காரியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? பேசணும்னா நம்ம எங்கே தான் போகணும்? பாளையத்துக்கு எங்கே போகணும்? கர்த்தர் உங்ககிட்ட பேசணும்னா நீங்கள் எங்கே போகணும்? கண்டிப்பாக இந்த உலகத்தை விட்டு உங்களை பிரிக்காமல் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிட்டு நம்மளால் என்னையால் உங்களால் கண்டிப்பாக தேவனிடத்தில் முகமுகமாய் பிரதேட்சமாய் பேசவே முடியாது. கர்த்தரும் அவரை உங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. சபை இன்னைக்கு இருக்கிற சர்ச்சஸ் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, கர்த்தர் சபையை உலகத்தில் உண்டாக்கினதே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வைப்பதற்கு தான். ஆனால் சபைக்குள்ள இப்போ என்ன வந்துட்டு? உலகம் வந்துட்டு. பாளையத்துக்கு புறம்பே பாடுபடாம மீட்பு இல்லை. நிறைய காரியங்களை சொல்ல சமயம் இல்லாதனால நான் கடந்து போகிறேன். வேர் ஆர் யூ டுடே? வேர் ஆர் யூ டுடே? வேர் ஆர் யூ? இன்னும் ஒரு காரியத்தை குறித்து சொல்லிட்டு உங்களை என்கரேஜ் பண்ணலான்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு நிறைய வாக்குத்தத்தத்தை நம்ம எதிர்பார்த்து இருப்போம். எனக்கு இது கடவுள் சொன்னார, எனக்கு இது கர்த்தர் கொடுத்த பிள்ளை, எனக்கு இது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், இது எனக்கு கர்த்தர் கொடுத்த குடும்பம் தானே, இது எனக்கு கர்த்தர் கொடுத்த சபை தானே, இது எனக்கு கர்த்தர் கொடுத்த காரியங்கள் தானே, ஏன் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் இன்னும் வாழ்க்கையில் நிறைவேறலன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய புலம்பிக்கிட்டே இருப்போம். நீங்கள் இந்த யாத்திராகமம் 33 எடுத்து வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. கர்த்தர் அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சிடலாமா? 13வது வசனம். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால். உம்முடைய கண்களில் யாரு? மோசே சொல்றான், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். மோசே சொல்றான், முகமுகமாய் பார்த்த பேசின மோசே சொல்றான், நான் என்ன செய்யணும்? இன்னும் உம்மை அறிய வேண்டும், நீங்க என்ன உங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படிங்கிறான். நிறைய வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்கும், நிறைய காரியங்கள் இருக்கும், ஆனால் நிறைவேறாமல் நிறைய காரியங்கள் இருக்கும். அவங்களுக்கு வேண்டி ஒரே ஒரு விஷயத்த அந்த நேரத்தில் கூட நம்ம கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு நம்ம அன்பு கூற முடியும். ஆதியாகமம் 18வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வசனம் மட்டும் வாசிங்களேன் சிஸ்டர் குயிக்கா. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார், ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையிலே அவன் கூடார வாசலில் உட்கார்ந்து இருக்கிறான். யாரு? ஆபிரகாம். கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு ஆபிரகாம் கிட்ட? நீ உன் இனத்தையும் சொந்த பந்தத்தையும் விட்டுட்டு நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். வாக்குத்தத்தம் செமையா இருக்கு, ஆனா அதுக்குள்ள ஒரு சைன் இல்லை. இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கலாம். எனக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார், இது எனக்கு கர்த்தர் கொடுத்தது வேலை தான், இது எனக்கு கர்த்தர் கொடுத்த குழந்தை தான், இது எனக்கு கர்த்தர் கொடுத்த குடும்பம் தான், ஆனா இன்னும் வாக்குத்தத்தம் ஏன் நிறைவேறமா இருக்கு அப்படின்னு நீங்க ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டுங்க நிறைய பேர் இருக்கலாம். நான் இதை கடந்து போயிடலாம் நினைச்சேன். ஆவியானவர் ஏவுகிறபடினால இதை நான் உங்ககிட்ட சொல்றேன். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் உஷ்ண வேளையில இப்ப எப்படி ஹீட் இருக்கோ இதோட பல மடங்கு ஹீட் இருந்திருக்கும். அந்த வேளையிலே கூடார வாசலில் உட்கார்ந்து இருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். கர்த்தரை அவன் பணிந்து கொண்டான். கர்த்தரை பணிந்து கொண்டு மாட்டல்ல, கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறான். பணிவிடை செய்யும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு உற்பவ காலகட்டத்திலே நான் மறுபடியும் உன்னிடத்தில் வருவேன், உனக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று உறுதிப்படுத்துகிறார். God is confirming today to our church, to you, that he will fulfill the promise. அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிருங்களேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் ஒரு உற்பவ காலகட்டம்னா என்ன தெரியுமா? உற்பவ காலகட்டம் தமிழ் வார்த்தை தான், ஆனா என்ன? இட்ஸ் காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு அப்பாயிண்டட் டைம், ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எப்படி சாமுவேலுக்கு அவர் சொன்ன வார்த்தை தரையில விழ விடாது இருந்தாரோ, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் தரையில விழ விடாது இருப்பார் நிச்சயம். இன் காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் நான் போட்டிருக்குல்ல நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல, அட் தி அப்பாயிண்டட் டைம், அது லார்ட்ஸ் அப்பாயிண்டட் டைம்ல கர்த்தர் நிச்சயம் உங்களிடத்துல திருப்பி வருவார். உங்க வாக்குத்தத்தம் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறி இருக்கும். நீங்க நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுதான், என்ன தெரியுமா? கர்த்தரை அறிய வேண்டிய விதத்துல நம்ம
அறிஞ்சணும். அவர் அறியணும்னா அவர் பாதத்துல போய் காத்து கிடக்கணும். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் நார்மல் பிரேயர் டைம். காலையில் நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க, நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றதை குறித்து நான் பேச வரல. அது இல்லாம எவ்வளவு நேரம் அன்பின் மிகுதியால நீங்க கர்த்தருடைய பாதத்துல இருக்கிறீங்க. இன்னைக்கு வேலை நம்மளுக்கு ஒரு பெரிய தடையா வந்துருது. இன்னைக்கு குடும்பம் நம்மளுக்கு ஒரு பெரிய தடையா வந்துருது. As a church, how much time we spend time in God's presence? ஆதாம் இழந்தது தேவனுடைய சந்நிதியை இழந்து விட்டான், தேவனுடைய பிரசன்ஸ் இழந்து விட்டான். Today God is restoring the relationship with you again. எபேசு பட்டணத்துக்கு சொல்லுகிறது போல, உன் காரியங்கள் எல்லாத்தையும் குறித்து நான் அறிந்திருக்கிறேன், எல்லாம் நல்ல விஷயம்தான், ஆனா உன் பேர்ல எனக்கு குறை உண்டு. என்ன குறை தெரியுமா? ஆதியிலே கொண்டு இருந்த நீ அன்பை விட்டுட்ட. நீ ஆதியிலே கொண்டு, இன்னைக்கு உனக்கு குடும்பம் நல்லா இருக்கலாம், இன்னைக்கு உனக்கு நல்ல வேலை இருக்கலாம், இன்னைக்கு என்ன, என் வேலை என்னைய பரலோகத்துக்கு எடுத்துட்டு போவாது, என் சேலரி என்னைய பரலோகத்துக்கு எடுத்துட்டு போகாது, நான் அந்த பூமியில எவ்வளவு சொத்து சேர்த்தங்கிறது அது என்ன பரலோகத்துக்கு எடுத்துட்டு போகாது. எல்லாமே ஒரு நாள் மாறும். நான் இன்னைக்கு என்ன பிசினஸ் பண்றேன், என் பிசினஸ்ல எவ்வளவு ரெவன்யூ வருதுங்கிறது என்னைய கடவுளுக்கு எடுத்துட்டு போகாது. என் சர்ச்சில் ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்கிறது என்னைய தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்காது. தேவனோடு உள்ள உறவு தான். நான் அவர்கிட்ட நிற்கும் போது, அவர் முன்னாடி நிற்கும் போது என்ன தெரியுமா, அப்பா உங்களை நான் உண்மையா நேசிக்கிறேன், உங்க மேல என் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நான் அன்பு கூர்ந்தேன். அதுதான் நம்மளை கர்த்தர இடத்துல எடுத்து செல்லும். வேர் ஆர் யூ டுடே சர்ச்? வேர் ஆர் யூ டுடே? யூ கேன் புட் யுவர் நேம். எவ்ரி டே மார்னிங் யூ நீட் டு ஆஸ்க் ஒன் கொஸ்டின். டெய்லி காலையில் நீங்க பெட்ல இருந்து எழும்பும் போது ஒரு கேள்வி கேட்கணும். என்ன தெரியுமா? வேர் ஆர் யூ டுடே? தேவனுடைய சந்நிதியை விட்டு விலகி இருக்கிறீங்களா, அல்லது தேவனுடைய பிரசன்ஸ்ல தான் இருந்துகிட்டே இருக்கிறீங்களா? நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நீங்க இந்த கேள்வியை கேட்கணும். நீங்க நைட்டு தூங்கும் போது, எப்பொழுதும் டிரைவ் பண்ணும் போது இந்த கேள்வியை நீங்க கேட்கணும். சபை அடிக்கடி இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். வேர் ஆர் யூ டுடே? ரெண்டாவது கேள்வியை நான் குயிக்காக அட்ரஸ் பண்ண விரும்புகிறேன். நம்ம எப்படி தேவனிடத்துல அவரை அறிந்து அவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துறதுனால நம்ம அவரிடத்துல அன்பு வைக்க முடியுமோ, அதே போல நான் என்ன நேசிக்கிறது போல யாரை நேசிக்கணும்? என் சகோதரனை நேசிக்க வேண்டும். ஏன்னா the second question which is in front of us, இரண்டாவது கேள்வி நம்ம முன்னாடி இருக்க கேள்வி என்ன தெரியுமா? Where is your brother? Where is your brother? See, it is very easy to preach la. ஒருத்தர் கூட ஒரு மனஸ்தாபம் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். If God is going to ask this question to me, where is your brother? எனக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? உன் சகோதரன் எங்கே என்று தேவன் என்னிடத்துல கேட்டா எனக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? Where is your family today? Where is, யார்கிட்டயா பேசாம இருக்கிறீங்களா? வீட்டில், ஊரில் ஏதோ அவங்க உங்களை காயப்படுத்திட்டாங்க, உங்களுக்கு விரோதமா ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, சபையில் யார்கிட்டயா பேசாம இருக்கிறீங்களா? இன்னைக்கு ரீகன்சைல் பண்ணுங்க. God is restoring the relationship tonight. கர்த்தர் எல்லா உறவுகளையும் சீர்படுத்த விரும்புகிறார். ஆனால் நீங்க விட்டு கொடுக்கணும். உங்களுக்கு மனசுல நீங்க, அப்பா நீங்க வாங்கப்பா, நான் உங்ககிட்ட பேசுறேன், எனக்கா வேண்டி இல்லை, உங்க நாம மகிமைக்கென்று நான் பேசுறேன். ஏன்னா one day God will ask this question to you and me. Where is your brother? எங்கே உன் சகோதரன் எங்கே? காயின் ஆபேல் ஸ்டோரி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவன் எந்த தவறுமே பண்ணலை ஆபேல். இருந்தாலும் காணிக்கை நல்லா செலுத்தினதுக்காக வேண்டி அவன் மேலே அவன் பொறாமை கொண்டான், அவனை கொன்று போட்டான். உன் மாம்சமானவனுக்கு நீ உன்னை ஒழிக்கக்கூடாது. அதுதான் கர்த்தருக்கு ஏற்ற உபவாசம். God is speaking to us. God is speaking to our heart today. 1 யோவான் 4வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். அதுல 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே. ஏன் தெரியுமா நம்ம ஏன் அடுத்தவங்ககிட்ட அன்பு கூறணும்னா, அன்பு தேவனால் உண்டா இருக்கிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான். அவர் ஃபர்ஸ்ட் நம்மளிடத்துல அன்பு வைத்ததுனால, அவர் நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் எப்படி அன்பு வைத்தாருங்கிறதுக்கு ஆன்சர் தான் இது. 10வது வசனத்தை வாசிங்களேன். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. நீங்க தேவனை சூஸ் பண்ணல, நான் தேவனை சூஸ் பண்ணல. தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால்
வாசிங்க அப்படி. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அப்படிதான் அன்பு எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அன்பு இருக்கு, நான் அவன் மேல, என் சகோதரன் மேல அன்பா தான் இருக்கிறேன், நான் என் குடும்பத்து மேல அன்பா தான் இருக்கிறேன், என் அப்பா அம்மா மேல அன்பா தான் இருக்கிறேன், நான் என் மனைவி மேல அன்பா தான் இருக்கிறேன், நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அன்பு இருந்தா அதை வெளிப்படுத்தணும், அதை வெளிப்படுத்தணும். ஏன்னா தேவன் வெளிப்படுத்தினார். எப்படி? தன்னுடைய சொந்த குமாரனை தமக்காக உலகத்தின் பாவத்துக்காக நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் வெளிப்படுத்தினார். இப்படிப்பட்ட அன்பை எங்கேயாவது பார்க்க முடியுமா? நான் செஞ்ச தவறுக்கு, நான் செய்கிற இப்போ செஞ்சிட்டு இருக்க பாவத்துக்கு, அநியாயத்துக்கு அவர் அன்றைக்கு நொறுக்கப்பட்டார். அவர் மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல் வாயை திறவாது இருந்தார். Why he should do that? It is because of love. தொடர்ந்து வாசிங்க. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். It is not how அடுத்தவன் என்கிட்ட, அடுத்த ஆள் என்கிட்ட எப்படி அன்பு கூற, இது ரீசெண்டா கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அவங்க ஒன்னிய எப்படி ட்ரீட் பண்றாங்கிறத விதைச்சு நீ அவங்க கிட்ட அன்பா இருக்கக்கூடாது. ரிகார்ட்லெஸ் அவங்க உங்ககிட்ட பேசினாலும் பேசாட்டாலும், உனக்கு விரோதமா சிந்திச்சாலும் சிந்திக்காட்டாலும், நீ என்ன பண்ணணும்? நீ அவங்க இடத்துல அன்பு கூற கடனாளியா இருக்கிற. செகண்ட் கொஸ்டின் எவ்ரி டே வி ஷுட் ஆஸ்க் இஸ், வேர் இஸ் யுவர் பிரதர்? வேர் இஸ் யுவர் ஃபேமிலி? யார்கிட்டயா பேசாமல் இருக்கிறீங்களா? மனசில் கசப்புங்கிற வேறு இருக்கா? இன்றைக்கு தேவன் அதை அறுத்து போட விருப்பமாக இருக்கிறார். He is planning to restore the relationship with him. He is planning to restore the relationship with family. He is planning to restore the relationship with everyone around you. ஏன் தெரியுமா? இந்த ரெண்டு காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நாட்கள் பயங்கரமாக இருக்கிறது, பொல்லாத நாட்களாக இருக்கிறது, கர்த்தர் வரக்கூடிய காலமாக இருக்கிறது. 12வது வசனம் வாசிங்களேன். தேவனை ஒருவனும் யாரும் தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால், நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். தேவன் உங்களுக்குள் நிலைத்திருப்பார். நீங்க உணரதான் முடியும். தேவன் உங்களுக்குள் நிலைத்திருக்க விரும்புகிறார். கண்டிஷன் இஸ் யூ ஷுட் லவ் யுவர் பிரதர். அவருடைய அன்பும் நமக்குள் பரிபூரணப்படும். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். ஏன் அந்த அன்பு பூரணப்படணும் தெரியுமா? ஒரு நாள் மத்திய வானிலை நீங்க வாசிச்சிருங்களா? டைம் இல்லாதனால 17 நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டா இருக்கத்தக்கதா, தைரியமா நம்ம கர்த்தருக்கு முன்னாடி நிற்கும் பொருட்டு அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. இந்த அன்பு நம்மட்ட பூரணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை. அன்பு நிறைய இருந்துச்சுன்னா என்ன தெரியுமா? அன்புல பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். You can stand in front of Christ. நாளைக்கு நியாய தீர்ப்பு நாள்ல நீங்க நிக்கும்போது, நான் தைரியமா நிக்க முடியும். ரெண்டு காரியம் இருந்தா, தேவனிடத்துல முழு இருதயத்தோடு நான் அன்பா இருக்கணும், நான் என் பார்க்குற சகோதரன் இடத்துல நான் அன்பா இருக்கணும். சர்ச்சுக்கு வரவங்க கிட்ட மட்டும் அன்பா இருக்கணும்னு இல்லை, நம்ம பார்க்குற சகோதரன் இடத்துல நம்ம அன்பா இருக்கணும். நம்ம ஏன் சில நேரம் அன்பா இருக்க முடியல தெரியுமா? அடுத்தவங்க கிட்ட இந்த ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் சரி இல்லைன்னா கண்டிப்பா நம்ம கிட்ட அடுத்தவங்க கிட்ட அன்பா இருக்க முடியாது. உங்களுக்கும் எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுல பிரச்சனை இருக்குன்னா, என்னால என் கூட இருக்கிற சகோதரன் கூட முழு மனதோட அன்பா இருக்கவே முடியாது. அவன் செய்யற காரியத்தை என்னால சகிக்கவே முடியாது. கசப்புங்கிற வேறு வந்துகிட்டே இருக்கும். ஆனா என்னைக்கு என் தேவனோடு உள்ள உறவு சரியாக இருக்கிறதோ, அன்றைக்கு நான் என் சுற்றி இருக்கவங்களை நான் அன்பு கூற ஆரம்பிச்சிருவேன், நேசிக்க ஆரம்பிச்சிருவேன். பார்க்குற பார்வை வித்தியாசமாக மாறிடும். கர்த்தர் நம்ம அனைவரோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து நீ மனம் திரும்பு. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று எபேசுக்கு சொல்லுகிற கர்த்தர், எபேசு சபைக்கு சொல்லுகிற கர்த்தர், ஆகையால் நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுவேன். வாட் அ ஸ்ட்ரைக்கிங் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ். நம்ம இதை லைட்டாக எடுக்கக்கூடாது.
2 things, 2 கேள்வி நீங்க டெய்லி உங்ககிட்ட கேட்கணும், காலையிலையும் மத்தியானமும் இரவும். ஒன்று, வேர் ஆர் யூ டுடே, உங்க நேம் போட்டுக்கோங்க அதுல, வேர் ஆர் யூ டுடே. செகண்ட் இஸ், வேர் இஸ் யுவர் பிரதர். இந்த 2 கேள்விக்கு நீங்க டெய்லி ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அன்பு என்னில் பூரணப்படும், உங்களில் பூரணப்படும், நம்ம சபையில் பூரணப்படும். அன்பு, குற்றத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம், நெகட்டிவை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம், பாசிட்டிவை பார்க்க ஆரம்பிப்போம். அன்பு பூரணப்பட்டுச்சுன்னா நியாய தீர்ப்பு நாளில் நம்ம அவருக்கு முன்னாடி நிற்கும் போது எப்படி நிற்கலாமா? தைரியமாக, பயம் இல்லாமல் நம்ம நிற்கலாம். நம்ம தலைகளை தாழ்த்துவோம், எந்திரிப்போம், ஒரு பாட்டு படிப்போம், அதை தொடர்ந்து அங்கிள் வந்து நம்மளுக்கு வேண்டி ஜெபம் பண்ணுவாங்க. யாரும் அங்கங்கே வேடிக்கை பார்க்காண்டா, நம்ம தலைகளை தாழ்த்தி நீங்கள் அடுத்தவங்களை குறித்து எதுவும் நினைக்காண்டாம். நீங்கள் தேவனோடு, உங்களுக்கும் தேவனோடும் உள்ள அன்பை சரி செய்து விட்டாலே போதும், மற்ற அன்பு தானாக சரியாகிவிடும். The first thing is you should correct your relationship with God today. நீ ரட்சிக்கப்பட்ட புதுசுல எவ்வளவு நேரம் நீ தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்த? ஒரு பைத்தியக்காரன் மாதிரி தேவனுடைய பிரசன்னத்தில் அவரோட பாதத்திலே இருந்தல்ல. Where are you today? எவ்வளவு நேரம் பைபிள் வாசிச்சிருப்போம்? அது அன்பின் மிகுதி. அந்த அன்பு நம்மள மறுபடியும் பூரணப்பட வேண்டும். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இசையா, ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. Where are you? நீ எங்கே இருக்கிறாய்? My dear brothers and sisters, where are you? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு. ஆதியிலே கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். ஆமென். ஹல்லேலூயா. நாளில் கூட நாம் கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக நம் ஆதியில கொண்டிருந்த அன்பை நாம் நினைவு பூர்வமாக மறுபடியுமாய் அந்த அன்பை ஆண்டவரோடு கூட நம்ம புதுப்பித்துக் கொண்டு தொடர்ந்து ஆண்டவருக்கு என்று சொல்லி சாட்சியாக இருப்போம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். நாளில் கூட ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் இயேசு நாமத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ இந்த நல்ல நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாளில் கூட கர்த்தருடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்காக நன்றி செலுத்துறோம். அப்பா, உங்களுடைய நாமத்தில் வந்து உங்களுடைய நாமத்தை சமூகத்தில் வந்து உங்களுடைய நாமத்தை தொழுது கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தங்க ஆசீர்வாதம் பிடிக்க ஜெபிக்கிறோம். தேவையில் எல்லாத்தையும் கருத்து சந்திங்க. போக்கிலும் வரத்திலும் கர்த்தரை பாதுகாப்பு கரம் இருக்கட்டும். ஆபத்து நாச மோசங்களுக்கு எல்லாரும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. குறிப்பாக இந்த நாளில் கூட அப்போ நம்முடைய சமூகத்தில் வந்தது நல்லது என்று சொல்லி அப்போ நம்முடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளும்படி காண்ற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. தொடர்ந்து இருதயத்தின் வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய பாதுகாப்பு கரம் இருக்கட்டும். அப்பா, இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வாதம் அனுப்புகிறேன். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.